பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களோடு. ஆதார வசனம் சங்கீதம் 94 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தேவ மக்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நம்மை அவர் தமது சுதந்திரம், ஜனம், சொந்த மக்கள், தமது மகிமை, தமது பெலன் என்கிறார். நம்மை பார்த்துத்தான் எத்தனை உரிமை கொண்டாடுகிறார் பாருங்கள், சொந்தம் பாராட்டுகிறார் பாருங்கள். நமக்கு காரியங்கள் நடந்தால், வாக்கிய செய்தால், ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைத்தால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கவனிக்கிறார், அவர் கரம் என்மேல் இருக்கிறது என்று குஷியாக சாட்சியாக அறிக்கை செய்கிறோம். அவர் நம்மை கைவிடிப்பதும் பின் கொஞ்சம் கைவிடுவதும் பின் கொஞ்சம் மறந்து போகிறதும் செய்வதற்கு அவர் மனிதன் அல்லவே. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லையே, மரண பரியந்த நான் உன்னோடு இருப்பேன் என்கிறார். முற்றுமுடிய ரட்சிப்பேன், சதா காலமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். வாழ்வோ தாழ்வோ, சோதனை காலமோ, பஞ்சமோ, பட்டினியோ, செழிப்பின் காலமோ, புயலோ, தென்றலோ, பெருங்காற்றோ, எந்த சூழ்நிலையிலும் நான் அங்குதான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்கிறார். நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருகிறது. என்னவென்றால், இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள், எதிரான நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்திருந்தால் ஏன் நமக்கு இவைகள் நேரிடுகின்றன? நேரிடக்கூடாதே. யோவான் 11 நீங்கள் வாசித்துப்பார். லாசரு இறந்து விட்டார். 4 நாள் கழித்துத்தான் அவர் வருகிறார். சொல்லி அனுப்பினார்கள், வருகிறார். மார்த்தாள் மரியாள் 2 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்வார்கள். முதல்ல மார்த்தாள் வருகிறார், அப்புறம் தான் மரியாள் வருகிறார். ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அவளும் அதே மாதிரி தான் சொல்கிறார். ஏதோ கர்த்தர் இல்லாத நேரம் பார்த்து இவைகள் வந்து நம்ம எதிர்பார்த்து விட்டு தங்கினது போல நாம் யோசிக்கிறோம். ஆம், நாம் மனிதர்கள் இப்படித்தான் நாம் யோசிப்போம். அவர் கொடுத்த வாக்கில் தன்னிலை விளக்கம் உள்ளது. நான் உன்னோடு இருந்தாலும் எந்த எதிர்ப்பும் எதிர்வினையும் வரவே வராது என்று கேரண்டி நான் கொடுக்கவில்லையே. வரும், தாக்கும், உன்னை அழிக்க விட மாட்டேன், அவையில்தான் அழிந்து போகும். உம்மை எழும்ப வைப்பேன், மறுபடியும் கிருபை கொடுத்து நிற்க நடக்க வைப்பேன் என்கிறார். வந்த காரியங்கள் எல்லாம் எதிரானவைகள் தான், ஆனால் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்க விடவே மாட்டேன். மலைப்பிரசங்கத்தில் இறுதியில் என்ன சொன்னார்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, அதாவது இவருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். யாருக்கு ஒப்பாக? வீடு கட்டுறவர்களுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். இன்னொருவன் அஸ்திவாரமே இல்லை, மண்மேல் வீடு கட்டுகிறான். அவன் யாருக்கு சமம்? வார்த்தைகளை கேட்கிறான், அதன்படி நடப்பதில்லை. 2 பேருக்கு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? மழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் வந்தது, 2 வீட்டை தாக்கினது. அந்த முதல் வீடு நின்றது, 2வது வீடு அழிஞ்சு போய்விட்டது. இதைத்தான் நமக்கு வட்டமிட்டு காட்டுகிறார். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவுங்கள், ஒன்று உங்களை அசைக்க முடியாது. வார்த்தையாக நான் அங்கே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் போட்டில் தான் இருந்தார். ஏசப்பா பெரும்புயல் வந்து தாக்கவில்லையா? படகு மூழ்கும் அளவிற்கு போகவில்லையா? படகு மூழ்கினதா? இல்லையே. மக்களே, கர்த்தர் நம்மை விட்டு போய்விட்டு மறுபடியும் போய்விட்டு வருகிறவர் அல்ல. கர்த்தரின் வாக்கு நம்மை பார்த்து விட்டு அவர் கொடுக்கவில்லை. நம்முடைய தகுதியை பார்த்து, நம்முடைய எப்படி பக்தியை பார்த்து அவர் வாக்கு கொடுக்கவில்லை. நாம் பிரபாவம் முன்னே நமக்கு சித்தம் திட்டம் கொடுத்து விட்டார். தான் உண்மையுள்ளவர், தான் மாறாதவர், தன் மகிமைக்காகவே நிறைவேற்றுவார். அதனால்தான் வேதத்தில் நான் கர்த்தர், நான் கர்த்தர், நானே கர்த்தர் என்று சொல்வதன் பொருள் என்ன? அப்பா, நான் மனிதனை போல அல்ல, மனித லிஸ்டில் என்னை சேர்த்து விடாதே என்று. தாவீது கர்த்தரின் பிரசன்னத்தை எப்போது உணர்ந்தவன். அது காட்டில் இருந்தாலும், மேட்டில் இருந்தாலும், குகையில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் பிரசன்னத்தை உணர்ந்தவன். ஆகையால் சொல்லுகிறான், நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். கேட்டீர்களா? இருள் தான், கஷ்டகாலம்தான், ஆனால் வெளிச்சமாக இருக்கும் என்கிறார். இது என்ன வெளிச்சம்? கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம். சங்கீதம் 131:8-11 வரை வாசித்து பாரு. இதை காட்டிலும் கர்த்தர் நம்முடன் இன்னும் நெருக்கமாக மூச்சை போல இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகும். நாம் புதிய இரத்த உடன்படிக்கையின் பிள்ளைகள், மறந்து விடாதீர்கள். அவர் இப்படி மூச்சை போல நம்முடன் இருப்பதால் தான் நாம் உயிரோடு குடும்பமாக மதிப்போடு யார் கையும் பார்க்காமல் வாழ்கிறோம்.
ஹல்லேலூயா. வாழ்வில் ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டது, ஏன் எனக்கு மட்டும் வெளி வருகிறது என்ற கேள்வி நீங்கள் இனிமேல் சொல்ல மாட்டீர்கள். நான் சில உதாரணங்களை கொடுத்து நான் உங்களுக்கு அது விளக்குகிறேன். ஆனால் இப்படி சொல்லுவீர்கள், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதம் 71, 20, 21. அந்த உதாரணம் என்ன? யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அவரை விட்டால் நமக்கு கதி இல்லை. யோசேப்பை கூட்டிக் கொண்டு குழியில் போடுகிறார். யோசேப்பை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். கர்த்தர் அங்கே இருந்ததால் குழியில் போட வைத்தார். சரி, குழியில் போட்டு அப்படியே ஓடி இருந்தால் மிருகங்களை வந்து தாக்கியிருக்கும். அந்த நேரம் பார்த்து இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு பிஸ்னஸுக்கு வருகிறார்கள். அதே நேரத்தில் தான் வரணுமா? இதெல்லாம் கர்த்தர் செய்வது. அவர்களை ஒரு ஐடியா கொடுக்கிறார், விற்று போடுங்கள் என்று. கர்த்தர் அங்கு இருந்ததால் அவன் விற்று போகப்பட்டான். அடிமையாகத்தான் போனான். ஆனால் இவங்கள் கண்களிலிருந்து தப்பித்து கொண்டானே. அங்கே போய் போத்திபார் வீட்டில் கொண்டு அவன் விற்றான். போத்திபார் வீட்டில் கர்த்தர் அவனோடு இருந்ததால், நன்றாக கவனிக்க வேண்டிய இப்பொழுதுதான், ஒரு அடிமையாகத்தான் போனான், வீட்டு வேலை செய்யத்தான் போனான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்ததால் அவன் செய்ததெல்லாம் வாய்க்குது. போத்திபார் பார்த்தார், இவன் செய்ததெல்லாம் வாய்க்குது என்று சகலத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அடிமையாக வீட்டு வேலைக்கு போனவன் அந்த வீட்டை ஆளுகை செய்கிற அளவுக்கு வந்தான். வேண்டாத குற்றத்திற்கு ஜெயிலில் போடப்பட்டான். கர்த்தர் அவனோடு இருந்ததால் அந்த ஜெயிலருக்குடைய கண்களில் தயவு கிடைத்து, இவன் கைதிதான், கைது ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறான், ஆனால் அங்கே இருக்கிற எல்லா கைதிகளுக்கு இவன் தலைவனாக இருந்தான். கேட்டீர்களா? எங்கேயும் அவன் அடிமையாக இல்லை, பேர் தான் அடிமை. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஒரு ஹெட்டிங் கொடுக்க வேண்டுமானால் யோசேப்போட கர்த்தர் அப்படி என்று கொடுக்கலாம். அங்கிருந்து விட்டாரா? நேரம் காலம் சரியாக பார்த்து பார்வோனுக்கு சொப்பனத்தை வரவழைத்து அதுக்கு அர்த்தம் ஒருத்தனுக்கு தெரியாமல் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகப்படுத்தி இவன் கொண்டு போய் சில மணி நேரத்தில் அதிபதியாக்கினார். கர்த்தர் யோசேப்போடைய. இப்போ சொல்லுங்கள், அந்த கஷ்ட காலத்தில் அவர் இல்லாவிட்டால் அழித்திருப்பார்கள். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. அவன் பேர் பிரகலமாகிறது. எல்லாரும் அடுத்து தவுள்தான் ராஜாவென்று. உடனே சவுலுக்கு பொறாமை வந்துவிட்டது. கெட்ட ஆவி அவனுக்குள் வந்துவிட்டது. இவனை கொன்றுவிட வேண்டும் என்று துரத்துகிறான். காடு காடாக, மேடு மேடாக, குகை குகையாக அலைகிறான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது எல்லா சங்கீதத்தில் சொல்கிறான், என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று. அப்படியே தான் ஏப்பா காட்டுக்கு வர்ற? காட்டுக்கு வந்ததுனால தான் உயிர் தப்பிக்க முடிஞ்சது. காட்டில் பாதுகாத்தார், வீட்டில் பாதுகாத்தார், குகையில் பாதுகாத்தார், போஷித்தார். ஏன் பெலிஸ்தீர் நாட்டில் போய் கூட அவனை பாதுகாத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களை வரவழைத்து இஸ்ரேல் மக்களை வரவழைத்து ராஜாவாக்கவில்லையா? இப்போ சொல்லுங்கள். இனிமேல் நீங்கள் சொல்லவே மாட்டீர்கள். எந்த நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் தான் தப்பித்து கொண்டு வருகிறோம். வரத்தான் செய்யும். உபத்திரம் வராமல் இருப்பது கூடாத காரியம். உபத்திரம் உண்டு என்று தான் சொன்னார். உபத்திரம் மத்தியில் நான் இருக்கிறேனார். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை நெகிழவிட்டாரா, கைவிட்டாரா? எதுவும் கிடையாது. தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற, உயர்த்த, உன்னத மேன்மையான ஸ்தானத்தில் உங்களை நிலைநாட்ட, வழி நடத்த, அமர வைத்த அழகு பார்ப்பார். அதுக்குத்தான் காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். அது நமக்கு புரியாது. ஏன் கீழே போகிறோம், ஏன் அதுக்கும் கீழே போகிறோம், ஏன் அவர் மேலே வர்றோம், மறுபடியும் கீழே போகிறோம், நமக்கு புரியாது. அவருக்கு புரியும். புரிந்தவரோடு தான் நாம் இருக்கிறோம். மோசே தன் சங்கீதத்தில் எல்லாம் இப்படி சொல்லுகிறான். அவன் ஒரு சங்கீதத்தை சொல்கிறான், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகள். கேட்டீர்களா? நாம் கைக்குள்ளான ஆடுகள், ஏசப்பாவின் கைக்குள்ள இருக்கிற ஆடுகள். சோதனை காலத்தில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். சங்கீதம் 95, 7, 8 வாசிங்க. இயேசு தம் மந்தையின் மேல் கவனமாக இருக்கிறார். ஆடுகளின் மேல் நிலைமையை அறிந்திருக்கிறார். நாம தான் ஆடுகள். இந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் விட்டு விடுவாரா? தன் ஜீவனை கொடுத்து மீட்டது. அப்போ எவ்வளோ பெரிய நம்மளை ஒரு பெரிய பொக்கிஷமாக நம்மளை கருதுகிறார். அவருடைய ஜீவனுக்கு ஏதாவது ஈடு சொல்ல முடியுமா? அதையே கொடுத்து நம்மளை மீட்டார் என்றால் நாம் எவ்வளோ வேல்யூபிள் என்று யோசித்து பாருங்கள். விட்டு விடுவாரா? மாட்டவே மாட்டார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்து 1 6 வசனங்கள் இருக்கிறது. சத்தமாக வாசியுங்கள். உங்களுக்கு கிரீடம் சூட்டு வரை அவர் ஓய மாட்டார், பின்னும் ஓய மாட்டார். நித்தியத்தில் கொண்டு சேர்க்கும் வரை அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை.
கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லிக்கொண்டு எழும்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, கர்த்தர் மறந்தாரோ என்று நினைத்தது என் பலவீனம், மன்னியும். தகப்பனே, முள்ளோ காடோ மேடோ பள்ளத்தாக்கோ ஆழியோ அக்கினியோ எனக்கு கவலை இல்லை. நீர் என்னோடு இருப்பதால் தூக்கி சமைப்பேன், ஏந்துவீர், தப்பு வைப்பீர் கடைசி வரை. நீங்கள் நாடிய துறைமுகத்தில் எனக்கு என்று வைத்த இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீர். என் கரங்களை பிடித்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஏது நடந்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தைரியமாய் நடப்பேன். ஏனெனில் கர்த்தர் கூடவே வருகிறார். அவருக்கு மீறி ஒன்று நடந்து விடாது. நான் கர்த்தருடைய கண்மணி. தீமைக்கும் நன்மைக்கும் நஷ்டத்திற்கும் லாபத்துக்கும் ஸ்தோத்திரம். சகலத்தின் நன்மையாகவே லாபமாகவே மாற்றி தருகிறவை என்னோடு வருகிறார். எனக்கு கவலை இல்லை. ஆமேன். அல்லேலூயா.